கண்டிப்பா கும்பராசிக்காரவங்க வீட்ல உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. எந்த கும்பராசி எடுத்தாலுமே அவங்க ஒரு பரம்பரை ஹிஸ்டரி எடுத்தீங்க அப்படின்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களா இருப்பாங்க. எதிராளிய பேசி 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 அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா? சண்டைக்கே வந்தா கூட இரு பேசிக்கலாம், இரு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சால் மயக்கி எதிராளியை ஒண்ணுமே பேச விடாம பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான். அந்த தனித்திறமை வேற யாருக்குமே வராதுங்க. கும்பத்துக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் குவாலிட்டி. நார்மலாவே கும்பராசிக்காரவங்க வந்து ரொம்ப காதல் வயப்பட்டவர்கள், ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடிய இருக்கவங்க. இன்னும் ரொம்ப சீக்ரெட் சொல்லுவா, ஒண்ணுமே பண்ண முடியாது தூக்கி போட்ட விஷயத்த கூட எடுத்து அதை ஒரு இதை உருவாக்கி அதை கொடுக்கக்கூடிய மெக்கானிசம் மைண்ட் யாருக்கு இருக்குன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது ஏகாதசி திதியெல்லாம் நீங்க பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து இப்படி இருக்கிற கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு நான் என்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, உலகெங்கும் உள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு ராசியும் என்னென்ன மாதிரியான கேரக்டரில் இருக்கும், எதை பண்ணால் அவங்க லைஃப்பில் ஜெயிக்கலான்றதை பற்றி மேலோட்டமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு ராசி தான் கும்பராசி. என்ன மேடம் எடுத்தோன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, நிறைய இன்ட்யூஷன் பவர் இருக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கும்பராசி. நிறைய கும்பராசி ஆட்களை பார்த்தீங்கன்னா, இது சாமி வந்து என் கனவுல இப்படிலாம் சொல்லிச்சு, நாளைக்கு வந்து இப்படிலாம் பேசுது, நீ இந்த இடத்துக்கு இப்போ இப்படி போ அப்படி போ அப்படின்ற மாதிரி நிறையா கடவுள் நம்பிக்கை நிறைந்து ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு ஆற்றல் அப்படியே அட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசி ஆட்கள் தான். காலபுருஷனுடைய 11ஆம் வீடு, உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய இடம் அப்படின்றது தான் கும்பராசி. இன்னும் சொல்லப்போனால் ஆன்மா சாந்தி அடையக்கூடிய இடமாகவும் கும்பராசி கருதப்படுது. அதனால தான் சர்ச்சு சிம்பிளை வந்து கும்பராசிக்கு வச்சுருந்தாங்க. இன்னும் ரொம்ப டீப்பாக ஒரு விஷயம் எடுத்தோன்னா குடம் அப்படின்னு தான் கும்பராசியை காட்டிகிட்டு இருக்காங்க. குடத்துக்குள் இருக்கக்கூடிய விளக்கு தான் கும்பராசி. அது எப்போ கோபுரத்தில் இருக்கிற விளக்காக மாறுகிறதோ அப்போ உலகத்திற்கே அது வெளிச்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யார் அப்படின்னா அது வந்து கும்பராசி ஆட்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஒன்ஸ் வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேற லெவலில் போயிடுவாங்க. நிறைய ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கே போகிறோம், எல்லாரும் அவங்கவுங்க தனித்திறமையை காட்டிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு மூடு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், கும்பராசி அப்போ தான் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு போடுவாங்க, வீணை வாசிப்பாங்க. உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கான்னு எங்களுக்கு தெரியாமையே போச்சு அப்படின்னு மற்றவர்கள் வியக்கிற வண்ணம் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள். நிறைய கும்பராசி தன்னை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற திறமை அபரிவிதமானது அப்படின்றது அவங்களுக்கே புரியாது. யானையுடைய பலம் யானைக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப ஆன்மீக தொடர்போடு மூழ்கி போயிருப்பீர்கள். ஆனால் கண்டிப்பாக அவங்க சொல்கிறதும் நடக்குங்க. நிறைய கும்பராசிக்காரங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும். ஆனாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீ இப்படி சொன்னேன்ல அப்படின்னு கேட்டால், நான் என்ன சொன்னேன், எனக்கு மேலே இருக்க கடவுள் தான் சொன்னார் அப்படின்னு அவர் மேலே வழியை போட்டு போயிட்டே இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். சில பேர் நீங்கள் போய் உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசிக்காரங்களை செலக்ட் பண்ணலாம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி யார் அப்படின்னா அது கும்பராசி தான். நீங்கள் பேசி உங்கள் பிரச்சனையை முடிக்கிற வரைக்கும் அதை காது கொடுத்து கேட்டு அதுக்கப்புறமா அதுக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஆட்களாக பல கும்பராசி ஆட்கள் இருக்காங்க. இன்னும் பாதி பேர் இருக்காங்க, ஒருவேளை அந்த செவ்வாய்க்கு வேலை அங்கங்கே உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களை பேசவே விட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரியும், நான் இப்போ என்ன சொல்ல போறேன், நான் முடிச்சிட்டேன் இப்படின்ற மாதிரி உங்களை பேச விடாம உங்களுக்கு வந்து உங்க வார்த்தையை அப்படி கட் பண்ணி உங்களை நகர்த்தக்கூடிய ஆட்களாகவும் இந்த கும்பராசி ஆட்கள் இருக்கிறார்கள். கும்பராசி ஆட்களை பொறுத்த வரைக்கும் திறமை அப்படின்றதுல ஒரு ஆகச்சிறந்த கர்வம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நிறைய டீச்சர்ஸ் கும்பராசியில் இருக்காங்க, நிறைய வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கவங்க கும்பராசியில் இருக்காங்க, ஒரு இடத்தை ஆளுமை பண்ணக்கூடிய ஆட்கள் கும்பராசியில் இருக்காங்க. நிறைய கதை சொல்லின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், நிறைய கதைகளை சொல்லக்கூடிய ஆட்கள், ஒன்றை வந்து விவரித்து சொல்லக்கூடிய ஆட்கள், இவங்க எல்லாமே கும்பராசிக்குள்ளே தான் அடங்குறாங்க. நிறைய பேர் கும்பராசி ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள். கும்பராசி ஆட்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஜாலியாக கேட்டுட்டு அது ட்ராவல் ஃபுல்லாக எப்படி முடிஞ்சிச்சுனே தெரிலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 9 சொல்கிறதும் அவங்க தான், 9 விஷயத்த சொல்கிறதும் அவங்க தான். நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரியான ஆட்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசி ஆட்களாகத்தான் இருப்பார்கள். கும்பராசி ஆட்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை தனக்குள்ள ஒரு ரீகால் பண்ணிப்பாங்க. ரீகால் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தை வெளியிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது. அழுத்தமானவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழுத்தமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா விருச்சகம்லாம் இல்லைங்க, கும்பம் தான்.
நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க விருச்சக ராசி தான் அழுத்தமான ராசின்னு. விருச்சகம்லாம் பாவம், அழுத்தமாக இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான். ஆனால் அன்பு காட்டிட்டிங்கன்னா போதும், அப்படியே அடங்கி உட்காந்துருவாங்க உங்ககிட்ட. ரொம்ப 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 குழந்தைகளுக்காக தன்னுடைய குடும்பத்திற்காகவே வந்து உழைக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான். கும்பராசிக்காரங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காதுங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஆனால் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அதுக்கான நேரம் வந்துச்சுன்னா போதும். அப்படி இந்த விஸ்வரூபம் படத்தில் பார்த்தீங்களா, கமல் உட்காந்துருப்பார், திடீர்னு எந்திரிச்சு ஒரு விஸ்வரூபம் காட்டுவார். அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களை அமைதியாக இருப்பாங்க. உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கூட தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது. ஒரு இடத்துல விட்டிங்கன்னா அப்படி வெடித்து விஸ்வரூபமாக ஊருக்கே வெளிச்சம் காட்டக்கூடிய ஆட்களாகத்தான் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அதனால தான் கோவில் கோபுரம் அப்படின்றத உயரத்தில் கும்பராசியை வந்து வச்சாங்க. இந்த இடத்துல குருவோட நட்சத்திரம் ஒன்று இருக்கிறனால இவங்களே குருவாக மாறி நிறைய பேருக்கு நிறைய அருள் வாக்கு சொல்கிறவங்களாம் பாருங்களேன் கும்பராசிக்காரங்கள சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். நிறையா வந்து அட்வைஸ் பண்ணுறவங்க கும்பராசிக்காரவங்களாக இருப்பாங்க. நிறையா வந்து நீதிபதிகள் கும்பராசிக்காரவங்களாக இருப்பாங்க. நிறைய அரசாங்கத்தை சார்ந்த வேலை செய்கிறவர்கள் எல்லாமே கும்பராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். நீதி தவறாத நேர்மை தவறாத ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கும்பராசி ஆட்களாக இருப்பாங்க. ரொம்ப ஃபுட் அடிக்ட்டுங்க, அதாவது ஃபுட் பிரியர் கூட சொல்ல முடியாது, ஃபுட் அடிக்ட். கண்டிப்பாக கும்பராசிக்காரவங்க வீட்டில் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. எந்த கும்பராசி எடுத்தாலுமே அவங்க ஒரு பரம்பரை ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லையே அவங்க வீட்டு பக்கத்துலையாவது ஒரு இட்லி கடை இருக்கும். இல்லைங்க அது கூட இல்லைங்க, நான் ஃபாரின்லலாம் அப்படி இருக்கேன் அப்படின்னா இட்லி ஏதாவது ஒரு உணவுக்காகியே அவங்க தன்னுடைய நிறைய நேரத்தை செலவு பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். எப்படியும் ஒரு வகையில் உணவு அப்படின்றது அவங்கள வந்து ஒரு கனெக்டிவிட்டிக்குள்ளே வந்துருங்க. நிறைய ஃபுட் பிரியர்களாக இருப்பார்கள். அதே சமயம் எந்த நேரத்தில் எங்கே எது கிடைக்கும்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டு போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு 4 மணிக்கு பஜ்ஜி சாப்பிடலாமா அப்படிம்பாங்க. எந்த இடத்துல பஜ்ஜி கிடைக்கும்ன்றதை அவங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு. நம்ம அந்த இடத்துல வண்டியை ஓடணும், அப்போ தான் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சாப்பிட்ருந்தா நல்லா இருந்திருக்கும், அங்கே சாப்பிட்டு தான் நல்லா இருக்கும்னு அந்த பயணம் முடிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த கும்பராசிக்காரங்க. அவங்க சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும், அதை நம்பி நம்ம போயிட்டோம் அப்படின்னா பஞ்சாயத்தில் இல்லை அப்படின்னா திரும்ப அடுத்த நாள் நீங்கள் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் உங்களை விடவே மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை திரும்ப 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 செஞ்சு பார்த்து ஒரு பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடாத ஆட்கள் யாரு, வெளிப்படுத்தவே மாட்டாத ஆட்கள் யாரு அப்படின்னா அது கும்பராசி ஆட்கள் தான். அதனால அவங்களுக்கு இயல்பாகவே நிறைய உள்ளுக்குள்ளேயே ஒரு ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னா மடை திறந்த வெள்ளை மாதிரி கும்பராசி கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளாம் அப்படியே ஆச்சரியமாக கண்ணை வசதி பார்ப்போம், எப்படிரா நேற்று வரைக்கும் என் கூட தானே இருந்தேன், எப்படா அதை கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஞானம் அபரிவிதமானது. அது வந்து சனியோடைய ஒரு கணிப்பு, சனியோடைய ஒரு ஆளுமை, சனியோடைய ஒரு நீதி நேர்மை எல்லாமே அப்படியே கும்பத்தோட சாயலில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எதிராளியை பேசி 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 அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. சண்டைக்கே வந்தால் கூட இரு பேசிக்கலாம், இரு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சால் மயக்கி எதிராளியை ஒன்றுமே பேச விடாமல் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான். அந்த தனித்திறமை வேறு யாருக்குமே வராதுங்க, கும்பத்துக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் குவாலிட்டி. எதிராளியை வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதிரிலாம் அமையவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையுமே நண்பராக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் கும்பராசிக்காரங்க. யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்றது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். அந்த இடத்துல தான் அந்த கும்பம் அப்படின்ற இடம் வந்து இருக்கிறனால நிறைய நண்பர்கள் அவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் மூலமாக உதவி இவர்களும் பெறுவார்கள், இவர்களும் நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்வாங்க. கும்பராசிக்காரவங்கள்ட்ட வந்து உதவி செய்கிறதுக்கு அந்த மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. நீங்கள் ஒரு உதவி அவங்கள்ட்ட கேட்டால் போதும், எப்படி நீங்கள் கேட்கணும் அவ்வளோதான். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன லெவலுக்கு வேணால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. அதே மாதிரி இந்த காஞ்ச மரத்தில் தான் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்களா நம்ம ஊரில், அந்த மாதிரி பயங்கரமாக கண்ணடி படக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான். நிறைய கண் திருஷ்டி யாருக்கு விழும் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கண் திருஷ்டி விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தூட்டச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களா இருந்தால் எப்படி இருந்தால் பற்றி இப்போ வளர்ந்துட்டான் பற்றி அப்படின்ற மாதிரி பேச்சு தான் இருக்குமே தவிர ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரியாதை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிருங்க. எப்படின்னா அப்படியே அவங்களுடைய தசாபுத்தி மாற 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 அவங்களுடைய உயரம் அப்படின்றது மற்றவர்கள் பிரமிக்கக்கூடிய உயரமாக இருக்கும். கண்டிப்பாக மற்றவர்களால் உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி சூழலுக்கு வந்து நீங்கள் ஆளாயிடுவீங்க. இவங்கள மாதிரி நம்ம சாமி கும்பிட முடியல, இவங்கள மாதிரி நம்ம வாழ முடியல அப்படின்னு அடுத்தவங்களை ஏக்கப்பட வைக்கக்கூடிய வாழ்வியலை தான் கும்பராசிக்காரங்க வாழ்வாங்க. அந்த மாதிரி செயல் தான் இருக்கும். கும்பராசிக்காரவங்களை வந்து வாழ்க்கை துணையாக கொண்டவர்கள் நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் கும்பராசியை போய் கல்யாணம் பண்ணிட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன். இது எல்லாமே அவங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷனை வச்சு தான் வந்து அவங்களுடைய ரொம்ப மைனூட்டான குணங்கள் தீர்மானப்படுத்தப்படுது. நார்மலாகவே கும்பராசிக்காரவங்க வந்து
ரொம்ப காதல் வயப்பட்டவர்கள், ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய இருக்கவங்க. இன்னும் ரொம்ப சீக்ரெட் சொல்லவா, நிறையா வந்து ரொமாட்டிக்கான பர்சன் யார் அப்படின்னா கும்பராசிக்காரங்க. ஏன்னா 2ஆம் வீடு அப்படின்றது காலபுருஷனுடைய 12ஆம் வீடு, அயன சயன போகத்தில் இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்க, நிறையா சுத்தம்னு நினைக்கிறவங்க, நிறையா வந்துட்டு ரொமாட்டிக்கான விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரொமாட்டிக், அதாவது த கோர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு இருப்பாங்க. தன்னுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தக்கூடிய ஆட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான். மகரம் எப்படின்னா, என் வீட்டுக்காரன் நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி உடும்பு இப்படியே பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க அவங்கள பாதுகாக்கிறேன் அப்படின்ற பேர்லேயே, அவங்கள நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற பேர்லேயே ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. சில சமயம் அவங்க வீட்டுக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அதுவே சில எரிச்சலை கொடுக்கும். அந்த வித்தியாசமாக சமைக்கிறதுன்னு இருக்குல்ல, நான் சிறுதானியத்தில் லட்டு பண்ணேன், நான் சிறுதானியத்தை அவுளில் அதை பண்ணேன், இதை பண்ணேன்ற மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணி அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் எளியாக மாற்றக்கூடிய ஆள் யார் அப்படின்னா அது வந்து கும்பராசிக்காரங்க தான். வித்தியாசமாக பண்ணணும், புதுசாக பண்ணணும், ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விஷயத்தை மட்டுமே என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கும்பராசி. கலா ரசிகனுங்க. வீட்டை பார்த்தீங்கன்னா பார்த்து 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 எடுத்து வைப்பாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு சுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க இருக்காங்களோ இல்லையோ, அவங்க இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் தான் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சுத்தம் அப்படின்ற இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதை தாண்டி சின்ன 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 அந்த பொருளாக வாங்கி வைக்கிறது, வீட்டுக்குள்ளே வந்தாலே வீடு வந்து பார்க்கவே எல்லார்ட்டையும் இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறது, வீட்டை ரொம்ப கவனிக்கிறது. இன்னொன்று சொல்லவா, உட் ஒர்க் பண்ணுற வர்றவங்களுக்கு இவங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாங்கங்க. அவங்களுக்கு தெரியாத ஆர்கிடெக்ட் விஷயம்லாம் இவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து சாதாரண குடும்ப தலைவியாக இருந்தால் கூட கும்பராசிக்காரங்க அப்படி ஒரு அதிமேதாவிகளாக இருப்பாங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது தூக்கி போட்ட விஷயத்தை கூட எடுத்து அதை ஒரு இதை உருவாக்கி அதை கொடுக்கக்கூடிய மெக்கானிசம் மைண்ட் யாருக்கு இருக்குன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது ஏகாதசி திதியெல்லாம் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ரொம்ப யூனிக்கான ஆட்களாக கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. இப்படி இருக்கிற கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு நான் என்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பாத யாத்திரை மேற்கொள்ளணுங்க. நிறைய பேர் வந்து பாத யாத்திரை போகிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறது, நிறைய மீன்கள் சார்ந்த ஒரு பொறி போடுறது, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் கண்டிப்பாக காத்திருக்கு. அதை தாண்டியும் நிறைய குருமார்களுடைய வழிபாடு, ராகவேந்தர் மாதிரி, சாய்பாபா மாதிரி, இந்த மாதிரி குருமார்களுடைய வழிபாடு, இல்லை நம்மளுடைய குலதெய்வத்துடைய வழிபாடு மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடும். நிறைய கும்பராசிக்காரங்க குலதெய்வத்தோட ஒரு கனெக்டிவிட்டிலே இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள். இயல்பாகவே குலதெய்வம் அவங்களுக்குள்ள இறங்கி அருள் புரிய ஆரம்பிச்சிடும். நிறைய கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருளில் கூட சொல்லக்கூடிய ஆட்களாக, அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஆட்களாக கூட இருப்பார்கள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அமானுஷ்யம் மிகுந்த ராசி தான் கும்பராசி. நிறையா வந்து பிரபஞ்ச ஞானம், பிரபஞ்ச ஆற்றல் தனக்குள்ளே இறங்குறத அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நல்ல மனசு இருக்குது தான் கும்பராசிக்கு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆதித்ய கிருதயம் படித்தல் அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் மாற்றத்துக்கான ஒரு தருணமாக இருக்கும். முதல் விஷயம். 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். பணம் பெருகணும், காசு பெருகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் இன்றைக்கி. இந்த ராகவேந்திரா மெஸ்ஸு, இந்த மாதிரி குருமார்கள் பேரில் இருக்கக்கூடிய மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பணம் காசு அன்றைக்கி சேரும். வந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு மீன வீடாக வரனால, அது குருவோட வீடாகவும் இருப்பதனால் நிறையா பேர் வந்து கடல் சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. கடலில் போய் காலை வச்சுட்டு வந்தாலே போதும், கும்பம் அப்படியே அமைதியாக அப்படியே தன்னிலை மறந்து உட்காந்துருவாங்க. அதனால் நிறையா தண்ணீர் தானம் செய்தல், கடல் சார்ந்த ஏதோ ஒரு சங்கோ இல்லை கடல் சார்ந்த ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னால அதுவே நல்ல பாஸ்பரிட்டியை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இனி வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கும்பராசிக்காரங்க வீட்டில் வச்சா அபரிதமான செல்வத்தை அள்ளி கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.